தமிழர் நீதி கட்சி ஏர் உழவர் சங்கம் சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாட்டம். தமிழர் நீதி கட்சி நிறுவனர் தலைவர் சுபா இளவரசன் பொதுமக்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்கினார். தமிழர்களின் பாரம்பரிய திருநாளான பொங்கல் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பொங்கல் விழா நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் தமிழர் நீதி கட்சி தலைவர் சுபா இளவரசன் அவர்களது இல்லத்தில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கதிரவனுக்கு படையலிட்டு பூஜை செய்து புதுப்பானையில் பொங்கல் வைத்தனர். அதனைத் தொடர்ந்து புதுப்பானையில் வைக்கப்பட்ட பொங்கல் பொங்கி வர அனைவரும் பொங்கலோ பொங்கல் என்ற உற்சாகத்துடன் சமத்துவ பொங்கலை கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து தமிழர் நீதி கட்சி தலைவர் சுபா இளவரசன் பொங்கல் வாழ்த்து தெரிவித்து ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலை செங்கரும்புகளை வழங்கி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். தமிழர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தமிழர் நீதி கட்சியின் சார்பாக ஏர் உழவர் சங்கம் சார்பாக நாங்கள் தொடர்ந்து தமிழ் புத்தாண்டை நாங்கள் தமிழர்களுக்காக நாங்கள் விழா எடுத்து எளிமையாக மக்கள் முன்னிலையில் நாங்கள் நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். நமது தமிழ் மக்கள் அறுவடை திருநாளை இந்த அறுவடை திருநாள் பொங்கல் திருநாள் தொடங்கி எத்தனை நூற்றாண்டு எத்தனை ஆயிரம் ஆண்டு ஆகுது, இது எத்தனை நூற்றாண்டில் தொடங்குனதுங்கிறது இன்னும் ஆய்வு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பழமை வாய்ந்த ஒரு பொங்கல் திருநாள். இந்த பொங்கல் திருநாளில் தமிழர் நீதி கட்சி ஏர் உழவர் சங்க சார்பாக மக்கள் முன்னிலையில் நாங்கள் அந்த போகிய அதாவது பொங்கல், மாட்டுப்பொங்கல், வாசப்பொங்கல், விளையாட்டு திருநாள், கருநாள், இந்த நாளில் உழவர் திருநாள், இப்படி இந்த நாளில் நாங்கள் எந்த விதமான அவங்கவுங்களும் அவங்க போய் விழா எடுத்து அவங்க நிகழ்ச்சியை நடத்தணுங்கிறதுக்கு இடையூறு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக முன்னாடியே நாங்கள் இந்த பொங்கல் திருநாளை முன்னிட்டு நாங்கள் நடத்துகிறோம். ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களுடைய உரிமையை, இன உரிமையை மீட்டு எடுப்பதற்கான ஒரு இந்த புத்தாண்டில் ஒரு சபதம் எடுக்கக்கூடிய ஒரு முகமாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம். ஒவ்வொரு தமிழனும் இந்த நமது மொழி உரிமையையும் இன உரிமையையும் மீட்டு எடுப்பதற்கு சபதம் எடுக்கணும் இந்த புத்தாண்டில் அப்படிங்கிறத அதாவது தமிழின மக்கள் சார்பாக நாங்கள் முன்வைக்கிறோம். எந்த அளவுக்கு கடந்த சங்க காலத்தில் தமிழினம் எப்படி இருந்தது, தற்காலத்தில் தமிழினம் எப்படி இருக்குது, எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, இந்த அறுவடை திருநாளை உலக மனித குலத்துக்கு ஒரு வழிகாட்டியாக தமிழ் புத்தாண்டு திகழ்கிறது. அதில் நாம் ஒவ்வொரு தமிழனும் இந்த தமிழ் புத்தாண்டை செம்மைப்படுத்தணுங்கிறத தமிழர் நீதி கட்சி சார்பாக ஏர் உழவர் சங்கம் சார்பாக வேண்டுகோள் வைக்கிறோம். இருப்பதை நம்ம மீட்கணும், உரிமையை நம்ம வென்றெடுக்கணும். அப்போ தமிழருடைய உரிமை இல்லைன்னா உரிமை இல்லாத தமிழினம் உருப்படாது அப்படிங்கிறது தான் உலக மனித குலத்துக்கு வழிகாட்டியாக இருக்குது. அதனால் நம்ம எந்த உரிமையை நம்ம பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றும் நம்ம ஓட்டு போடுறதோட சரி, இந்த மக்கள் வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத மக்கள் இன்றைக்கும் அறுவடை திருநாளை கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்பு ஒவ்வொரு கிராமமும் எப்படி கொண்டாடிச்சு, இன்னைக்கு எந்த நிலையில் கொண்டாடிட்டு இருக்கிறாங்கிறத ஆய்வு செய்ய பார்க்கும் பொழுது மக்கள்லாம் இப்போ தமிழ் புத்தாண்டை கொண்டாடுவதற்கு இன்னைக்கு ரொம்ப ஒவ்வொரு நாளும் அவங்க அதாவது உணவே மருந்தாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு தமிழினம் உணவே விஷமாக மாறிட்டு இருக்கு. ஊற்று தண்ணி, ஆற்று தண்ணியை, நம்ம கிணத்து தண்ணியை சாப்பிட்டுட்டு இருந்த நாம இன்னைக்கு எல்லாமே சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியை நம்ம சாப்பிட வேண்டிய ஒரு நிலை. அப்போது வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு உணவே மருந்தா சாப்பிட்டுக்கிட்டு இருந்த நம்ம தமிழினம் இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம நஞ்சு, அதாவது குழந்தை கருவில இருந்து கல்லறை வரைக்கும் எல்லாமே நோயிலே பிறந்து நோயிலே உச்சத்துக்கு போகுது. அதனால இதெல்லாம் நம்ம நோயில்லா மனித குலத்தை படைக்கிறதுக்கான ஒரு பொங்கலா தமிழினம் சமத்துவம் பெற்று ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரு சமத்துவமாக தமிழினம் வாழ வேண்டிதான் நாங்கள் இந்த சமத்துவ பொங்கலை நாங்கள் முன்னெடுக்கிறோம்.